சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் சினிமாக்கள் எந்தெந்த லொக்கேஷனில் படமாக்குனாங்க என்பது பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியில் அமைந்துள்ள வாகினி ஸ்டுடியோவில் எடுத்த படங்கள் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வாகினி ஸ்டுடியோ எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்துக்கு பக்கத்தில் தான் வடபழனிங்கிற ஊர் இருக்குது. அந்த வடபழனி ஊரில் தான் விஜயா வாகினி ஸ்டுடியோ இருந்தது. நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் தான் சினிமா படப்பிடிப்பு தளமெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் எந்த ஒரு படப்பிடிப்பு தளங்களுமே கிடையாது. கொஞ்சம் சினிமா சம்மந்தப்பட்டவங்க தங்கியிருக்க இடம் தான் கோடம்பாக்கம். ஆனால் சினிமாவுடைய படப்பிடிப்பு தளங்கள் எல்லாமே சென்னையில் அமைஞ்சிருக்கிற இடம் இந்த வடபழனிங்கிற ஊரில் தான். சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வடபழனியில் தான் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்குது. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் தான் பழம்பெரும் நடிகை பானுமதி அவர்களுக்கு சொந்தமான பரணி ஸ்டுடியோ அமைந்துள்ளது. பழம்பெரும் நடிகை பானுமதி அவர்களுடைய பரணி ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் தான் பிரபல பாடகர் அமரர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஸ்டுடியோவும் அமைந்துள்ளது. பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஸ்டுடியோ இந்த வடபழனிக்கு அடுத்த பக்கத்திலே இருக்கக்கூடிய சாலிகிராமத்தில் தான் இருக்குது. சாலிகிராமம் வடபழனி ரெண்டு இடத்துல தான் சென்னையிலேயே அதிக ஸ்டுடியோக்கள் அமைந்துள்ள பகுதி. அதே மாதிரி நடிகர் நடிகைகளும் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் சாலிகிராமம் வடபழனி. இந்த ரெண்டு இடத்துலையும் தான் அதிகமாக வசிக்கிறாங்க. சாலிகிராமத்தில் தான் சாரதா ஸ்டுடியோ இருந்தது. வீனஸ் ஸ்டுடியோவும் சாலிகிராமத்தில் இருந்தது. அருணாச்சலம் ஸ்டுடியோவும் சாலிகிராமத்தில் தான் இருந்தது. இந்த 3 ஸ்டுடியோக்களையுமே இப்போ அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டிட்டாங்க. சாலிகிராமத்தில் இருந்த எல்லா ஸ்டுடியோக்களையுமே மூடிட்டு அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டிட்டாங்க. இப்போ சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோனா பரணி ஸ்டுடியோவும் பிரசாத் ஸ்டுடியோவும், இந்த 2 ஸ்டுடியோ தான் இப்போ வர இருந்து வருகிறது. இந்த வடபழனியில் இருந்த வாகினி ஸ்டுடியோவையும் மூடிட்டு அந்த இடத்த வேற ஆளுக்கு வாகினி ஸ்டுடியோ உரிமையாளர்கள் வேற ஆளுக்கு வித்துட்டாங்க. இந்த வடபழனியில் இருந்த விஜயா வாகினி ஸ்டுடியோ ஆசிய கண்டத்திலேயே மிகவும் பெரிய ஸ்டுடியோ என பெயர் பெற்ற ஸ்டுடியோ. விஜயா வாகினி ஸ்டுடியோ ஆசிய கண்டத்திலேயே மிகவும் பெரிய ஸ்டுடியோ. அந்த ஸ்டுடியோ நீங்க காணோம். அதனால அதை 2 பங்காட்டு 2 ஆளுக்கு வித்துருக்காங்க. இந்த வாகினி ஸ்டுடியோவில் இருந்த பாதி இடத்த வாங்கினவங்க கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. இன்னொரு பாதி இடத்த வாங்கினவங்க பெரிய மால் அமைச்சிருக்காங்க. நெக்ஸஸ் விஜயா ஷாப்பிங் மால் கட்டியிருக்காங்க. பெரிய மாலாக கட்டியிருக்காங்க. இந்த நெக்ஸஸ் விஜயா ஷாப்பிங் மாலும் சென்னையில் இருக்கக்கூடிய போனிக்ஸ் மால் மாதிரி, விஆர் மால் மாதிரி, எக்ஸ்பிரஸ் அவென்யூஸ் மால் மாதிரி, மரீனா மால் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான மாலாட்டு இந்த வாகினி ஸ்டுடியோ இருந்த இடத்துல பெரிய மாலா அமைச்சிருக்காங்க. இந்த நெக்ஸஸ் விஜயா ஷாப்பிங் மாலை சென்னையில் வடபழனிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த நெக்ஸஸ் விஜயா ஷாப்பிங் மாலை கட்டும்போது இந்த மாலோடைய பேர் போரம் விஜயா மால் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் நெக்ஸஸ் விஜயா மால்னு பெயர் மாற்றம் செய்திருக்காங்க. இந்த நெக்ஸஸ் விஜயா மால் இருக்கிற இந்த இடத்துல தான் விஜயா வாகினி ஸ்டுடியோ இருந்தது. விஜயா வாகினி ஸ்டுடியோ இருந்த இடத்த வாகினி ஸ்டுடியோக்காரங்க வித்ததுனால இந்த வாகினி ஸ்டுடியோவை விலைக்கு வாங்கியவர்கள் இந்த வாகினி ஸ்டுடியோ இருந்த இடத்த முழுவதுமாக இடிச்சிட்டு இந்த நெக்ஸஸ் விஜயா ஷாப்பிங் மாலை இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. நெக்ஸஸ் விஜயா மால் இருக்கிற இடத்துல இருந்த வாகினி ஸ்டுடியோ யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தக்காரர் நாகி ரெட்டின்னு சொல்லுவாங்க.
அவர் இந்த வடபழனியில் ரொம்ப பிரபலமானவர், பெரிய தயாரிப்பாளர். இந்த வடபழனியில் நிறைய இடங்கள் அவருக்கு இருக்குது, நிறைய பெரிய பிஸ்னஸ்மேனாகவும் இருக்கிறாரு. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வடபழனிங்கிற ஊர் ஒரு காலத்தில் வெறும் கருவேல முள்ளு காடாக இருந்திருக்கு. அப்போ நாகிரெட்டி அவர்கள் இந்த வடபழனியில் நிறைய இடங்கள் வாங்கியிருக்கிறாரு. இந்த வாகினி ஸ்டுடியோ இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு 500 மீட்டரில் தான் ஏவிஎம் ஸ்டுடியோவும் இருக்குது. ஆனால் ஏவிஎம் ஸ்டுடியோவை விட நாகிரெட்டி அவர்களுக்கு தான் இந்த வடபழனியில் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த நாகிரெட்டி என்பவர் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவதற்கு முன்னால், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்தபோது நம்ம இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலிருந்து இந்தியா டு பாகிஸ்தானுக்கு ரயில் சேவை இருந்திருக்கு. அந்த ரயிலில் இந்த நாகிரெட்டி அவர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து ஏலக்காய் கிராம்பெல்லாம் வாங்கிட்டு ரயிலில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் நகரத்தில் கொண்டு விற்பனை செய்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் இந்தியாவை விட பாகிஸ்தானில் தான் ஏலக்காய் கிராம்பெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்களாம். அதில் கிடைச்ச அதிகமான பணத்தில் தான் வடபழனியில் இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல விஜயா வாகினி ஸ்டுடியோ அமைச்சிருக்காரு இந்த நாகிரெட்டி அவர்கள். இந்த வடபழனியில் இந்த நெக்ஸஸ் விஜயா மால் இருக்கிற இடத்துல முன்னால் இருந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவுக்கு நான் அடிக்கடி போவேன், தினமும் கூட போனது உண்டு. விஜயா வாகினி ஸ்டுடியோவில் 25 ஆண்டுகளாக வேலை செய்த என்னுடைய நண்பர் நாகிரெட்டி அவர்களை பற்றி சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். இந்த வடபழனியில் இந்த நெக்ஸஸ் மால் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவை தான் நாகிரெட்டி அவர்கள் விற்றுருக்காங்க. இந்த வடபழனியில் அவருக்கென்று விஜயா ஹாஸ்பிட்டல் இப்போவும் இருக்குது. அதே மாதிரி இந்த வடபழனிலேயே விஜயா ஹெல்த் சென்டர்னு இங்கே இருக்குது இப்போவும். அதே மாதிரி இதே வடபழனிலேயே விஜயா நர்சிங் காலேஜும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏவிஎம் கார்டன் மாதிரி இவங்களும் விஜயா கார்டன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது சினிமா படப்பிடிப்புகளுக்கு வாடகைக்கு கொடுப்பாங்க, சாங்கல் எடுப்பாங்க விஜயா கார்டனில். விஜயா வாகினி ஸ்டுடியோவை வாங்கியவர்கள் பாதி இடத்துல நெக்ஸஸ் விஜயா மால் கட்டியிருக்காங்க. இன்னொரு பாதி இடத்த வாங்கியவங்க அந்த இடத்துல கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. இந்த கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற இடத்துல தான் ரஜினிகாந்த், நக்மா, ஆனந்த்ராஜ், ரகுவரன், தேவன், ஜனகராஜ் இணைந்து நடித்த பாஷா திரைப்படத்தில் வரக்கூடிய நான் ஆட்டோக்காரன் பாடல் படமாக்கியிருப்பாங்க. இந்த கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்கிற இடத்துல தான் இந்த பாஷா படத்துக்காக இந்த பாடல் காட்சி செட்டு போட்டு படமாக்குனாங்க. வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான இந்த இடத்துல தான் பாஷா திரைப்படம் எடுப்பதற்காக பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. அந்த செட்டில் தான் இந்த நான் ஆட்டோக்காரன் பாடல் படமாக்குனாங்க. வாகினி ஸ்டுடியோ இருக்கும்போது இந்த கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற இந்த இடத்த வாகினி ஸ்டுடியோவில் காலியாக வச்சுருப்பாங்க. பெரிய செட்டு போட்டு படமாக்குவதற்கு இந்த இடத்த வாகினி ஸ்டுடியோக்காரங்க தர வாடகைக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல தான் பாஷா படத்துக்காக இந்த பெரிய செட்டு அமைச்சிருந்தாங்க. பாஷா படத்தில் வரக்கூடிய நான் ஆட்டோக்காரன் பாடல் முழுவதுமே இங்கே போட்டிருந்த செட்டில் தான் படமாக்குனாங்க. வாகினி ஸ்டுடியோவில் இந்த இடத்துல ஒரு தியேட்டர் செட்டு போட்டிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடாகவும் இங்கே தான் செட்டு போட்டிருந்தாங்க. பாஷா திரைப்படத்தில் நக்மாவுடைய கார் பிரேக் டவுன் ஆயிரும். நக்மா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஆட்டோவை செலக்ட் பண்ணுற காட்சியெல்லாம் பாஷா படத்துக்காக இந்த இடத்துல போட்டிருந்த ஆட்டோ ஸ்டாண்டு செட்டில் தான் எடுத்தாங்க. இந்த இடத்துல போட்டிருந்த ஆட்டோ ஸ்டாண்டு செட்டில் தான் நக்மா ஆட்டோ செலக்ட் பண்ணுவாங்க. நக்மா ஜனகராஜியோடைய ஆட்டோவை செலக்ட் பண்ணுற காட்சி எடுத்திருப்பாங்க. நக்மா ஜனகராஜ் ஆட்டோவை விட்டுட்டு ரஜினிகாந்த் ஆட்டோவில் போகிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடாக காட்டியிருக்கிறது இந்த வாகினி ஸ்டுடியோவில் பாஷா படத்துக்காக போடப்பட்டு இருந்த செட்டில் தான். கீழே கடைகள் செட்டும், கடைகளுக்கு மேலே
வீடு செட்டும் போட்டிருந்தாங்க. அதில் தான் படமாக்குனாங்க. பாஷா படத்தில் தாமு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கடன் கேட்குற காட்சி எடுத்திருப்பாங்க. நம்ம தங்கச்சி மாறிக்கே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் ஊட்டி பத்தி ஒரு வழியா ஏற்பாடாயிடுச்சு. உங்களால கடனா ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு. இதே பாஷா திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்குறது தப்பு. ரெண்டுல மாதிரி இருக்காது. நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அதை சமாளிச்சு போயிட்டே இருக்கிறோம். நான் கடன்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த பாஷா படத்தில் நக்மா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆட்டோவில் வைரத்தை தொலைச்சிட்டாங்கன்னு தேவனுடைய அடியாட்கள்லாம் ரஜினிகாந்தோடைய ஆட்டோவை தேடிக்கிட்டு வர்ற காட்சி இங்கே பாஷா படத்துக்காக போடப்பட்டிருந்த செட்டில் எடுத்தாங்க. நக்மாவோடைய அப்பா அடியாட்கள்லாம் ரஜினிகாந்த் ஆட்டோவை தடுத்து ரஜினிகாந்தை வெளியே இழுக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. தேவனுடைய அடியாட்கள்லாம் வைரத்தை தேடிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டோவை கிழிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. ஆட்டோவை கிழிக்கிறத பார்த்த ரஜினிகாந்த் நண்பர்களான ஜனகராஜி, தினேஷ் எல்லாம் கோபமா வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. நக்மாவோடைய அப்பாவை நடிச்சிருக்க தேவனுடைய அடியாட்கள் ரஜினிகாந்த வைரம் எங்க இருக்குன்னு கேட்டு மிரட்டுற காட்சி எடுத்திருப்பாங்க. தேவன் போன் பண்ணி வைரம் கிடைச்சிட்டுன்னு சொல்ற காட்சி எடுத்திருப்பாங்க. நக்மா ரஜினிகாந்த் அவர்களிடம் சாரி கேட்கும் காட்சி எடுத்திருப்பாங்க. தேவனுடைய அடியாட்களோடு நக்மா கிளம்பி போற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த வாகினி ஸ்டுடியோவில் இந்த பாஷா படத்துக்காக போடப்பட்ட செட்டு எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, இந்த மொத்தமே செட்டு தான். தியேட்டர் செட்டு, ஆட்டோ ஸ்டாண்டு செட்டு, ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடு செட்டு, இந்த ரோடு எல்லாமே இங்கே ஒரு செட்டாக அமைச்சு ஒரு நகரம் மாதிரி அமைச்சு வாகினி ஸ்டுடியோவில் இந்த பாஷா படமாக்குனாங்க. அதே மாதிரி இந்த வாகினி ஸ்டுடியோவில் பாஷா படத்துக்காக போடப்பட்டிருந்த செட்டில் டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய துணை நடிகர்கள் 400-500 பேர் அழைச்சிட்டு வந்து தான் இங்கே படப்பிடிப்பு நடத்துவாங்க. இந்த செட்டுக்குள்ளே நடந்து திரிகிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாருமே சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய துணை நடிகர்கள் தான். இந்த பாஷா படத்தில் துணை இயக்குனர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த துணை நடிகர்களை வழி நடத்துவாங்க. நீங்கள் இந்த இடத்துல நிற்கணும், நீங்கள் இந்த இடத்துல நடந்து போகணும்னு இந்த துணை நடிகர்கள் எல்லாருமே இந்த துணை இயக்குனர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. முக்கியமாக இந்த துணை நடிகர்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, யாருமே கேமராவை பார்க்காம நடக்கணும்னு சொல்லிடுவாங்க. இந்த துணை நடிகர்களுக்கும் தெரியும், நிறைய படங்களில் இந்த துணை நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. அதனால் யாருமே கேமராவை பார்க்க மாட்டாங்க. துணை நடிகர்களாக நடிக்கிறவங்க எல்லாருமே அதில் போய் நம்ம பொதுமக்கள் யாரும் கலந்துக்க முடியாது. இந்த வடபழனியில் துணை நடிகர்கள் சங்கம்னு இருக்குது. அந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் துணை நடிகர்களாக நடிக்க முடியும். இந்த பாஷா படத்தில் வீடு சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருவது எல்லாமே இந்த வாகினி ஸ்டுடியோவில் நகரம் மாதிரி செட்டு அமைச்சிருந்தாங்களா, அங்கேயே தான் வீடு செட்டும் போட்டிருந்தாங்க. அதில் தான் எடுத்தாங்க. படிப்பெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரு நல்ல ஆளா பார்த்து தள்ளி விட்டுருங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. முதல்ல நம்ம பசங்க இந்த 3 விளக்கு ஏற்றி வைக்கட்டும், அப்புறம் என் வாழ்க்கை விளக்கு அதை ஆண்டவன் ஏற்றி வச்சிருவான். வரேப்பா. பாஷா படத்துக்காக வாகினி ஸ்டுடியோவில் இந்த இடத்துல போட்டிருந்த பாஷா படத்துடைய செட்டில் தான் இந்த பாஷா படத்தில் ரஞ்சன்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஆனந்தராஜுடைய அடியாட்கள் மாமூல் வசூல் பண்ணுறதுக்காக வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க.
பாஷா படத்துக்காக இந்த இடத்துல போட்டிருந்த செட்டில் ஒரு பெரியவர் கடை நடத்துறது மாதிரியும் ஆனந்தராஜியுடைய அடியாட்கள் அந்த பெரியவர்கிட்ட மாமூல் கேட்டு அவரை அடிக்கிற காட்சி எடுத்தாங்க. பெரியவரை அடிக்கிறத பார்த்த ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பியா நடிச்சிருக்கிற போலீஸ் வந்து அடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த பாஷா படத்துக்காக இந்த வாகினி ஸ்டுடியோவில் போட்டிருந்த செட்டில் முதல் முறையாக ஆனந்தராஜ் என்ட்ரு அவரை காட்சி எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பியா நடிச்சிருக்கிற போலீஸ் ஆனந்தராஜ் மிரட்டுற காட்சி படமாக்கியிருப்பாங்க. தம்பி போலீஸ்னு சட்டம் இருக்கு தம்பி, அது மாதிரி இருக்கட்டும். ஆனா யாராகிட்ட எப்படி நடந்துக்கணும் இன்னும் சட்டம் இருக்கு தம்பி. ரஜினிகாந்த் அவர்கள் ஆனந்தராஜியை தடுக்கிற காட்சி இந்த செட்டில் படமாக்கியிருப்பாங்க. உயிர் போயிருந்தா ஏதோ சின்ன பிள்ளை தெரியாதமா என்ன பண்ணுவ. போலீஸா நடிச்சிருக்க ரஜினிகாந்த் தம்பியை ஆனந்தராஜ் மிரட்டுற காட்சி படமாக்குனாங்க. பேசுறது கிடையாது, என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு உன்னை கம்பத்துல தோலை உரிச்சிருப்பேன். ரஜினிகாந்தோடைய தம்பிக்கும் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் ஒரு சண்டை காட்சி இங்க படமாக்கியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஓடி வந்து ஆனந்தராஜை தடுக்கிற காட்சி எடுத்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆனந்தராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்களை ஆனந்தராஜோடைய ஆட்கள் கம்பத்துல கட்டுற காட்சி. ரஜினிகாந்த் அவர்களை கம்பத்துல கட்டி வச்சு ஆனந்தராஜ் அடிக்கிற காட்சி எடுத்தாங்க. இந்த வாகினி ஸ்டுடியோவில் போட்டிருந்த செட்டில் செயற்கை மலை வரவழைச்சி இந்த காட்சி படமாக்குனாங்க. பாஷா படத்துக்காக ரஜினிகாந்த் அவர்களை கம்பத்தில் கட்டி வச்சு ஆனந்தராஜ் அடிக்கிற காட்சி வாகினி ஸ்டுடியோவில் போட்டிருந்த செட்டில் தான் படமாக்கணும்னு ஆனந்தராஜ் அவர்களே இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. செட்டு போட்டிருந்த இடம் இப்போ பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹோட்டல் இந்த கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் தான். இந்த கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற இடத்துல தான் இந்த பாஷா படத்துக்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தாங்க. அது ஒரு வித்தியாசமான விஷயம். அந்த கம்பம் நாங்க எடுத்த செட்டு தான் வந்து இப்போ பெரிய ஹோட்டலா இருக்கு கோடம்பாக்கத்துல. இந்த கிரீன் பார்க் ஹோட்டலில் பார்க்கும் போதெல்லாம் இந்த இடத்துல தானே பாஷா படத்துக்காக ரஜினிகாந்த் அவர்களை கம்பத்தில் கட்டி வச்சு அடித்த செட்டு போட்டிருந்தாங்க என்பதும் ஞாபகத்துக்கு வரும்னு ஆனந்தராஜ் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த வாகினி ஸ்டுடியோவில் போட்டிருந்த செட்டில் ஆனந்தராஜ் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. தம்பி ஆட நமக்கு ஜெயிலு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தம்பி, 4 நாள்ல மாலை மரியாதைலாம் பண்ணி இந்த பாஷா படத்தில் ஆனந்தராஜ் ரீஎன்ட்ரி கொடுக்குற காட்சியெல்லாம் இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. இப்போ உன் தங்கச்சி இதே இடத்துல நான் கெடுத்துட்டேன்னு பையன் என்ன பண்ண போற? அவன் என்னடா பண்ணுவான் பாவம். இன்னொரு நல்லா நம்ம உள்ள ரஜினிகாந்த் அவர்களுடைய அம்மாவை நடிச்சிருக்கிற சத்யபிரியா அவங்களுக்கு ஆனந்தராஜ் வணக்கம் சொல்லுவார். பாஷா படத்துக்காக இங்கே போட்டிருந்த செட்டில் பகல் நேரத்தில் படமாக்குனா சுமார் 400-500 துணை நடிகர்கள் தேவைப்படுங்கிறதுக்காக செலவை குறைப்பதற்காக இந்த காட்சிகளெல்லாம் இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. ரஜினிகாந்த் பாஷாவா மாறக்கூடிய காட்சியும் இரவு நேரத்தில் இங்கே எடுத்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய தம்பியை வீட்டுக்குள்ள போன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை காட்சி படமாக்குனாங்க. ஆனந்தராஜ் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் துரத்தி அடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. ஆனந்தராஜ் அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் அதே மாதிரி கம்பத்தில் கட்டி வச்சு அடிக்கிற காட்சி எடுத்தாங்க.
நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற டயலாக் இங்க படமாக்கியிருப்பாங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த பாஷா படத்துல வீடு காட்சிகள் வருவது எல்லாமே இந்த வாகினி ஸ்டுடியோவில் பாஷா படத்துக்காக போடப்பட்டிருந்த செட்டு எப்படி போட்டிருந்தாங்கன்னா, கீழே கடைகள் செட்டு போட்டிருந்தாங்க, கடைகள் செட்டுக்கு மேலே தான் வீடு செட்டும் போட்டிருந்தாங்க. இந்த பாஷா படத்தில் வரக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே கடைகள் செட்டுக்கு மேலே போட்டிருந்த வீடு செட்டில் தான் எடுத்தாங்க. சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அது ஒரு வித்தியாசமான விஷயம். அந்த கம்பை நாங்க எடுத்த செட்டு தான் வந்து இப்போ பெரிய ஹோட்டலா இருக்கு கோடம்பாக்கத்துல. இப்ப கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமா, விஜயா சேஸ்மஹால்னு ஒரு பெரிய மண்டபம், கல்யாண மண்டபம் வந்தது. அங்கதான் டைரக்டர் சங்கருடைய மேரேஜ் நடந்தது. இந்த கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்க இந்த இடத்துல தான் வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா திருமண மண்டபம் இருந்தது. வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா திருமண மண்டபம் ஒரு மீடியமான திருமண மண்டபமாக இந்த வாகினி ஸ்டுடியோவில் அமைஞ்சிருந்தது. வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா திருமண மண்டபத்துக்கு பின்னால தான் விஜயா சேஷமகால் திருமண மண்டபம் இருந்தது. வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா சேஷமகால் திருமண மண்டபம் தான் சென்னையிலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய பெரிய விஐபிக்கள் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு மண்டபமாக இருந்தது. இந்த வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா சேஷமகால் திருமண மண்டபத்தில் திருமணம் பண்ணாலே அவங்க ஒரு விஐபியாக கருதப்படக்கூடிய ஒரு பெரும்புள்ளியாக கருதப்படக்கூடிய ஒரு காலகட்டம் 80s 90s காலகட்டத்தில் இந்த வடபழனியில் இருந்து வந்தது. இந்த வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா சேஷமகால் திருமண மண்டபத்தில் தான் தமிழ் திரையுலகில் மிக பிரம்மாண்டமான இயக்குனர் என பெயர் பெற்ற இயக்குனர் சங்கர் ஈஸ்வரி தம்பதிகளுடைய திருமணம் 1994ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கலைத்தாயின் பிதாமகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமலா அம்மா அவர்கள் தாலி எடுத்து கொடுக்க இயக்குனர் சங்கர் ஈஸ்வரி தம்பதிகளுடைய திருமணம் இந்த விஜயா சேஷமகால் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தந்தையும் தாயுமான இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களும் சிங்கர் சோபா மேடமும் சங்கர் ஈஸ்வரி தம்பதிகள் திருமணத்தை முன்னின்று நடத்தினார்கள். இயக்குனர் சங்கர் அவர்களுடைய திருமணம் இந்த வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜயா சேஷமகாலில் காலையிலேயே தாலி கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு வச்சுருந்தாங்க. உடனே அன்னைக்கு மாலையிலேயே வரவேற்பு நிகழ்ச்சியும் இந்த விஜயா சேஷமகாலில் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. இங்கே மாலையில் நடந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சிக்கு அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து சங்கர் ஈஸ்வரி தம்பதிகளை வாழ்த்தினாங்க. இயக்குனர் சங்கர் ஈஸ்வரி தம்பதிகளுடைய ரிசப்ஷன் நிகழ்ச்சியில் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இன்னிசை கச்சேரி வச்சுருந்தாங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இன்னிசை கச்சேரியில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா சிங்கர் சோபா மேடம் என்னாசை மச்சான் திரைப்படத்தில் வரக்கூடிய ராசிதான் கை ராசிதான் என்ற பாடலை பாடி சிங்கர் சோபா மேடம் இந்த பாடலை ஸ்டேஜில் பாடும்போது எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கமலா அம்மா தம்பதிகள் கூட திருமணம் முடிந்தவுடன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. விஜய் அவர்களுடைய அப்பா S.A. சந்திரசேகர் அவர்கள், விஜய் அவர்களுடைய அம்மா சோபா மேடம் 2 பேரும் தான் கடைசி வரை திருமண நிகழ்ச்சிகளை முன்னின்று எல்லா மேற்பார்வையும் பார்த்து நடத்திவிட்டு கடைசியில் தான் வீட்டுக்கு போனாங்க. இயக்குனர் சங்கர் ஈஸ்வரி தம்பதிகள் திருமணம் நடந்த இந்த விஜய சேஷமகால் திருமண மண்டபத்தில் தான் ரஜினிகாந்த், ரோஜா, கவுண்டமணி, விவேக் இணைந்து நடித்த உழைப்பாளி திரைப்படத்தில் வரக்கூடிய விவேக்குக்கு திருமணம் நடக்கிற நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் ஜமீன்தார் வேஷம் போட்டு கலந்துக்கிற காட்சி படமாக்குனாங்க. உங்களை மாதிரி தமிழை நான் பார்த்ததே இல்லையா? யாரு சொல்றீங்க? உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்துக்குள்ள காலிக்கான ரஜினிகாந்த், ரோஜா நடித்த உழைப்பாளி திரைப்படம் விஜயா ஸ்டுடியோக்காரங்க தான் தயாரிச்சாங்க. உங்களை நான் எங்கேயோ பார்த்துக்கிறேன். நீங்க தாங்க, நீங்க மாப்பிளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? உழைப்பாளி படத்தில் வரக்கூடிய விவேக்குக்கு திருமணம் நடக்கிற நிகழ்ச்சியை விஜயா ஸ்டுடியோவுக்கு சொந்தமான அவங்க கல்யாண மண்டபமான விஜய சேஷமகாலே தான் படமாக்குனாங்க. ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ணு தலையில கட்டிட்டாங்க. உழைப்பாளி படத்தில் ரஜினிகாந்தும் கவுண்டமணியும் பேசிக்கிற காட்சியெல்லாம் இந்த விஜயா ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜய சேஷமகால் கல்யாண மண்டபத்தில் தான் படமாக்குனாங்க. கேட்டுக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, என் பொண்டாட்டி பெண்டை கழட்டாங்க. சீதா மாதிரி இருப்பா. ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாட்டுவா. துணி போட்டுக்கிட்டு உழைப்பாளி படத்தில் வரக்கூடிய ரஜினிகாந்த் கவுண்டமணி காமெடி காட்சி இங்கே இருந்த
விஜய் சேஷமகால் கல்யாண மண்டபத்தில் தான் எடுத்தாங்க. இல்லையா அவ ஆனா சிலுக்குங்க பானா ரேவதி ஓனா குஷ்பு. உழைப்பாளி படத்துக்காக ரஜினிகாந்த் கிட்ட கோவிச்சுக்கிட்டு கவுண்டமணி போற காட்சி எடுத்திருப்பாங்க. உழைப்பாளி படத்துல ரஜினிகாந்த் வச்சிருந்த ஒட்டு மீச தும்மும் போது கீழே விழுகிற காட்சி எடுத்திருப்பாங்க. உழைப்பாளி படத்துல ரஜினிகாந்தோடைய ஒட்டு மீச சார்லி தேடுற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. உழைப்பாளி படத்துல ரஜினிகாந்தோடைய ஒட்டு மீச பாதிய சார்லி கொண்டு வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. உழைப்பாளி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே இங்க இருந்த விஜய சேஷமகால் திருமண மண்டபத்துல தான் எடுத்தாங்க. இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சங்கீதா, அஞ்சு அரவிந்த், சார்லி இணைந்து நடித்த பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடலும் இங்கே இருந்த விஜய சேஷமகால் திருமண மண்டபத்தில் தான் எடுத்தாங்க. இந்த வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான விஜய சேஷமகால் திருமண மண்டபத்தில் தான் பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய ஆனந்தம் ஆனந்தம் பாடும் என்ற பாடல் படமாக்கணும் என்று இந்த பூவே உனக்காக திரைப்படத்தோடைய இயக்குனர் விக்ரமன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த விஜய வாகினி ஸ்டுடியோவுக்கு சொந்தமான இந்த இடத்துல இருந்த விஜய சேஷமகால் திருமண மண்டபத்தோடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்க்குறீங்களா, இது மாதிரி தான் இந்த விஜய சேஷமகால் திருமண மண்டபத்தோடைய ஸ்டேஜ் இருக்கும். இந்த விஜய சேஷமகாலில் இருந்த ஸ்டேஜ் முன்னால் மலேசியா வாசுதேவன் அவர்களும் ஜெய் கணேஷ் அவர்களும் இந்த பாடலுக்காக ஆடுவாங்க. பூவே உனக்காக திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த முழு பாடலுமே இங்கே இருந்த விஜய சேஷமகாலில் தான் எடுத்தாங்க. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. வேற சேனல்காரங்களுக்கு தெரியாத ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.